தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக டிவி சின்னத்தில் மரிய பிரான்சிஸ் என்பவரை போட்டியிட செய்துள்ளோம். தேர்தல் வாக்குறுதிகளாக காவிரி ஆற்று நீரை கால்வாய் மூலம் ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கொண்டு வந்து பாசன வசதி, விவசாய மேம்பாட்டிற்கு உதவுவார். ஒசூர் ராமநாயக்கன் ஏரியை ஆழப்படுத்தி படகு போக்குவரத்து வசதி செய்து தருவார். இதன் மூலம் ஒசூர் நகர பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து குடிநீர் பிரச்சனையும் தீர்க்கப்படும். ஒசூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கல்குவாரி, ஜல்லி கிரஷர் ஆலைகளை மூடவும் சுற்றுச்சூழல், விவசாயம், பொது சுகாதாரம், வனம் பாதுகாப்புக்கு போராடுவார். ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு தொழிற்சாலைகள், நிறுவனங்களில் வேலை கிடைக்க முன்னுரிமை அளித்து குரல் கொடுப்பார். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமூகங்களின் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபடுவார். பஞ்சமி நிலம், ஆதிதிராவிடர் நிபந்தனை நிலங்களை உயர் சமூகத்தினர் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க பாடுபடுவார். அதற்காக ஒரு அமைப்பை உருவாக்குவார். பொதுமக்களின் அடிப்படை தேவைகளான சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு, கழிவுநீர் வசதிகளை ஏற்படுத்தி பொது சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க செயல்படுவார். அரசு திட்டத்தில் நடக்கும் ஊழல் முறைகேடுகளை ஒழிக்கவும் அரசு அதிகாரிகள், காவல்துறையின் சட்டவிரோத, சமூக விரோத செயல்களை அகற்றவும் பாடுபடுவார். தனியார் பள்ளிகளில் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு 50% இலவச இடஒதுக்கீடு வழங்க கோரி சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பார். இது மட்டுமின்றி தற்போது தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர்கள் பழங்குடியினருக்காக 46 சட்டமன்ற தொகுதிகள் தனி தொகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவைகள் எப்போதும் தனி தொகுதிகளாகவே ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதை தவிர்க்கும் விதமாக தற்போது தனி தொகுதிகளாக உள்ள 46 தனி தொகுதிகளை பொது தொகுதியாகவும், இப்போது உள்ள பொது தொகுதிகளில் 46ஐ புதிதாக தனி தொகுதிகளாகவும் மாறுதல் செய்து வரும் சட்டமன்ற தேர்தலில் நடத்த வலியுறுத்துவார். இதுபோன்ற மக்களுக்கு தேவையான அடிப்படையான கோரிக்கைகளை வைத்து பிரச்சாரத்திற்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், மனித உரிமை சங்கங்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக தோழர் மரிய பிரான்சிஸ் ஒசூர் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறார். அவரது சின்னம் டிவி சின்னம், வரிசை எண் 12இல் மரிய பிரான்சிஸ் டிவி சின்னம் என்று இருக்கும். மறக்காமல் நீங்கள் உங்களது வாக்குகளை, உங்களது நண்பர்கள் வாக்குகளை, உறவினர் வாக்குகளை புதிதாக மாற்றத்தை உருவாக்கப் போகும் மரிய பிரான்சிஸுக்கு அளித்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.